வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி யூனிட் 6க்கான டாபிக் பார்த்துக்கிட்டு வரோம். அதில் ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் 11th 12th எத்திக்ஸ் புக்கு. ஸோ இது 12th ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய இந்திய பண்பாட்டிற்கு பேரரசுகளின் கொடையில் கடைசி வீடியோ. இதில் விஜயநகர பேரரசு, பாமினி பேரரசு, அப்புறம் முகலாயரோர்கள பேரரசோட பண்பாடு பார்த்துட்டோம்னா இந்த லெசன் முடிஞ்சிடும். ஸோ இந்த லெசன்லேயே முக்காவாசியான ஹிஸ்ட்ரிக் டாபிக் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிரும். ஏன்னா எல்லா பேரரசுகளை பற்றியுமே இந்த ஒரே லெசன்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஹிஸ்ட்ரியிலேக்கும் யூஸ் ஆகும் அண்ட் யூனிட் 6க்குமே யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விஜயநகர பேரரசு. ஸோ விஜயநகர காலத்தில் பார்த்தோம்னா ஹரிஹரர், புக்கர் இவங்க 2 பேரும் தான் என்ன பண்ணுறாங்க, இந்த விஜயநகர பேரரசை துவங்குறாங்க. யாரோட உதவியினால அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதவ வித்யாரண்யர் அப்படின்னு சொல்லப்படுறவரோட உதவி வச்சு 1336 துங்கபத்ராங்கிற நதிக்கரையில தான் இந்த பேரரசை உருவாக்குறாங்க. விஜயநகர பேரரசை சுமார் 4 நூற்றாண்டு, ஓகேவா. ஸோ 4 நூற்றாண்டு இவங்க விஜயநகர பேரரசு ஆட்சி செஞ்சிருக்காங்க. ஸோ இவங்க பேரரசை 4 வம்சமாக பிரிச்சிருப்பாங்க. சங்கம வம்சம், சாளுவ வம்சம், துளுவ வம்சம், ஆரவேடு வம்சம். ஸோ இந்த 4 வம்சம் தான் ஆட்சி செஞ்சிருப்பாங்க. ஸோ விஜயநகர அப்படிங்கிறதுக்கான விளக்கம் சொல்லியிருக்காங்க. பெரிஸ்டாவோட கூற்று என்ன சொல்றாங்கன்னா, 3ஆம் வல்லாள தேவன் இவர் தான் என்ன பண்ணாரு, தம் நாட்டோட வடக்கு எல்லையை இஸ்லாமிய படையெடுப்புகளின்றி காப்பதற்கு துங்கபத்திரை நதி தென்கரையில தன்னுடைய மகன் வீர விஜய வல்லாளரின் பெயர்ல தான் இந்த விஜயநகரத்தை அமைக்கிறாரு. வீர விஜய, அதுல விஜய வருதுல, அது அவரோட பேரை வச்சுதான் இந்த நகரத்தை அமைக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. ஸோ அது பிற்காலத்துல விருபாட்சபுரம், கோசப்பட்டணம், வித்யநகரம், விஜயநகரம் அப்படின்னு சொல்லி மருவி விஜயநகரம்னு வந்திருக்கு அப்படிங்கிறத பெரிஸ்டாவோட கூற்று தெரிவிக்குது. ஸோ இவங்களோட சான்று, இவங்க ஆட்சி செய்ததற்கான சான்றுகள் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணதேவராயர் எழுதின ஆமுக்தமால்யா, ஸோ இந்த நூல் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். கங்காதேவி எழுதின மதுரா விஜயம் நூல் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அல்லசாணி பெத்தண்ணாவோட மனுசரிதம், இந்த 3 நூல்களின் மூலமாக நம்ம விஜயநகர பேரரசு பற்றி தெரிஞ்சுக்கலாம். இவங்களுடைய ஆட்சியை அறிகிறதுக்கான கல்வெட்டுக்கள் அது மாதிரியானது எங்கே பார்க்கலாம்னா ஹம்பில உள்ள விருபாக்ஷர் கோயில் மூலம் தெரிஞ்சுக்கலாம். பெனுகொண்டா, சந்திரகிரி, வேலூர், செஞ்சி இந்த இடத்துலலாம் இருக்கக்கூடிய கோட்டைகள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு சொல்கிறாங்க. அடுத்து மொராக்கா நாட்டை சார்ந்த வெளிநாட்டு பயணியான மொராக்கா நாட்டை சார்ந்த எபின் பதுதா அவருடைய குறிப்பு, அப்புறம் வெனிசிய நாட்டு பயணியான நிக்கோலோ கோண்டி இவருடைய பயண குறிப்பு, அப்புறம் பாரசீக பயணியான அப்துல் ரசாக் இவங்களுடைய பயண குறிப்புகள் மூலமா நம்ம விஜயநகர கால சமூக பொருளாதார நிலையை தெரிஞ்சுக்கொள்ள முடியும். ஆட்சி முறை பார்த்தீங்க அப்படின்னா இவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க, பேரரசுகளை மண்டலங்களா பிரிச்சிருக்காங்க. மண்டலங்களை நாடுகளாகவும், நாடை ஸ்தலங்களாகவும், ஸ்தலங்கள் கிராமங்களாகவும் பிரிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் இவங்களுடைய ஆட்சி முறை. இந்த ஒவ்வொரு மண்டலமுமே மண்டலேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளுநரின் கீழே தான் செயல்பட்டிருக்கு. உங்களுடைய சமூக வாழ்க்கையை பார்க்கும்போது சமூகத்துல 4 பிரிவு இருந்திருக்குன்னு சொல்றாங்க. 1 பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 பிரிவுகள். ஸோ இது யாரு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த 4 பிரிவு இருக்குன்னு சொன்னது அல்லசாணி பெத்தனா. ஏன்னா அவருடைய நூல்ல மனுசரிதம்ங்கிற நூல்ல தெரிவிச்சிருக்காரு, இந்த மாதிரி விஜயநகர பேரரசு காலத்துல 4 பிரிவுகள் இருந்திருக்கு அப்படின்னு. சமயத்தை பொறுத்தளவுக்கு இவங்க சங்கம மரபினர் சைவர்களாக திகழ்ந்திருக்காங்க. விருபாஷகர் அவர்களுடைய குலதெய்வம் மற்றும் மரபை சேர்ந்தவர்கள் வைணவர்களா இருந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. ஸோ இது மட்டும் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதும். மகளிரின் நிலை பொறுத்தளவுக்கு குமார கம்பனரின் மனைவி கங்காதேவி மற்றும் கண்ணம்மா, அப்புறம் திருமலம்மா இவங்க எல்லாமே பெண்பார் புலவர்களாக இருந்திருக்காங்க. அந்த காலத்திலே நூல்கள் இயற்றியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் சதி வழக்கம் இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. அது சொன்னவர் போர்ச்சுகீசிய பயணியான நூனிஸ் அவர் தான் சதி வழக்கம்லாம் இருந்திருக்குங்கிறத குறிப்பிடுகிறார். இவங்களுடைய சின்னத்தை பொறுத்தளவுக்கு வராகன் சின்னமா இருக்கு. அதாவது வராகன் என்பது திருமாலோட வராக அவதாரத்தை குறிப்பிடுவது. ஸோ அதுதான் விஜயநகர பேரரசோட சின்னமாக இருந்திருக்கு.
பொருளாதார நிலை, இவங்க நாணயங்கள் வெளியிட்டிருக்காங்க. அதாவது இந்த வராகன் அப்படிங்கிற சின்னத்தை வச்சு தங்க நாணயத்தை வெளியிட்டிருக்காங்க. வராகன் என்ற தங்க நாணயத்தை விஜயநகர பேரரசு வந்து வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்து தெய்வ உருவம், காளை, யானை, கண்ட பெருண்டாங்கிற கற்பனை பறவை, ஸோ இது எல்லாமே உங்களுடைய நாணயத்தில் இடம்பெற்றிருக்கு. அடுத்து பகோடா என்ற நாணயமும் புழக்கத்தில் இருந்திருக்கு. ஸோ இதான் அது வராகன்கிற தங்க நாணயம். இது வந்து பகோடா அப்படிங்கிற நாணயம். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வேளாண்மை. ஸோ பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு இவங்க முக்கிய தொழில் வந்து வேளாண்மை தான். நில வருவாய் வாங்கியிருக்காங்க. அதுக்குன்னு சொல்லி ஒரு துறை இருந்திருக்கு. அந்த துறைக்கு பேர் வந்து அதவானே அப்படிங்கிற துறை. அது மட்டும் இல்லாமல் தங்க நாணயம் ஏற்கனவே பார்த்தோம், வராகன் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு அப்படின்னு. இந்த நாணயத்தில் கன்னட தேவநாகரி எழுத்துக்கள்லாம் பொறிக்கப்பட்டிருக்கு. இந்த இதில் பார்த்தா தெரியும், இந்த படத்தில் பார்த்தா எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் இவங்க காலத்தில் கண்ணனூர் வந்து முக்கிய துறைமுகமாக இருந்திருக்கு. அடுத்து நீதித்துறை, ஜஸ்ட் அது காமனாக தான் சொல்லியிருப்பாங்க. அடுத்து நாயன்கார முறையை பின்பற்றியிருக்காங்க. அதாவது சோழ மன்னர்கள் காலத்தில் இருந்த கனபோகம், ஏகபோகம் அப்படிங்கிற நில உடைமை உரிமைகள் வந்து இருந்திருக்கு இல்லையா, அதையும் இவங்க பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. கனபோக நிலங்கள் எல்லாமே படைப்பற்று நிலங்களாக மாற்றப்பட்டு நாயக்கர்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆயக்காரன் முறை. ஆயக்காரன் முறைங்கிறது 15ஆம் நூற்றாண்டில், கிபி 15ஆம் நூற்றாண்டின் இறுதியில் தான் நம்ம தென்னிந்தியாவில் இந்த முறை வந்து உருவாகிருக்கு. ஆயக்கார முறை இல்லைன்னா கிராம அதிகாரிகள் முறை அப்படின்னு சொல்கிறாங்க. இவை எல்லாமே விஜயநகர அரசர்களால் அமைக்கப்பட்டது இந்த ஆயக்காரர் முறை. நிலவரி, மேய்ச்சல் நிலங்கள், நிலவரி போன்ற தகவல்கள் அடங்கிய அட்டவணைக்கு பேர் வந்து அடங்கல்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து புத்தகம் வந்து சிட்டா அப்படின்னு குறிப்பீடு இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ அடங்கல், சிட்டா இப்பயும் அது பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அது எல்லாமே விஜயநகர பேரரசு காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நிலம் வச்சுருக்கவங்க செய்த தொழிலுக்கு வந்து இறையிலி நிலங்கள்லாம் வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. கல்வி கூடங்கள் பொறுத்தளவுக்கு திண்ணை பள்ளிகள் மூலமாக அடிப்படை கல்வியை கற்பிச்சிருக்காங்க. ஸோ திண்ணை பள்ளிகள் வந்து விஜயநகர பேரரசு காலத்தில் உருவாகியிருக்கு. அடுத்து ஹோனவர் என்னும் இடத்தில் ஆண் பிள்ளைகளுக்கு பள்ளிகளும் பெண் பிள்ளைகளுக்கு பள்ளிகள் செயல்பட்டதாக இபின் பதுதா தன்னுடைய குறிப்பில் சொல்கிறாராம், ஹோனவருங்கிற இடத்துல. அடுத்து இலக்கியங்களை பொறுத்தளவுக்கு 2ஆம் ஹரிகர தேவர், இவர் வந்து நானார்த்த ரத்தினமாலை அப்படிங்கிற வடமொழி நூலை இயற்றிய இருபக்க தண்டநாயகர் என்று சமண சமயத்தை சேர்ந்தவர். ஆக்சுவலாக அந்த இவர் வந்து ஆதரிச்சிருக்காரு, 2ஆம் ஹரிகர தேவர் ஆதரிச்சிருக்காரு. யார அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானார்த்த ரத்தினமாலைங்கிற நூலை எழுதிய இருகப்ப தண்டநாதர் அப்படிங்கிறவரை வந்து ஆதரிச்சிருக்காருன்னு சொல்றாங்க. அப்புறம் கங்காதேவி இருக்காங்களே, இவங்க யாருன்னா குமார கம்பனருடைய அரசியார். அவங்களுடைய மனைவியான கங்காதேவி வந்து மதுரா விஜயம்ங்கிற நூலை எழுதியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான நூல். அப்புறம் வந்து ராம பத்திராம்பாள், ரகுநாத ஆபியூதமும், திருமாலம்மாள் வந்து வரதாம்பிகா பிரணயம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூலையும் இயற்றியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ராம பத்திராம்பாள் எழுதின நூல் வந்து ரகுநாத ஆபியூதமியும் அந்த நூல். திருமாலம்பாள் எழுதின வந்து வரதாம்பிகா பரிணயம் அப்படிங்கிற நூல். அப்புறம் விஜயநகர பேரரசு ஆட்சியில் வந்து தெலுங்கு மொழி வந்து மறுமலர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஓகேவா? ஸோ கிருஷ்ணதேவராயர் அவையில் வந்து அஷ்டதி கஜங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 8 புலவர்கள் இருந்திருக்காங்க. ஸோ இது முக்கியமான அந்த 8 புலவர்கள் இருந்திருக்காங்க. ஸோ இவங்க வந்து நூல்களெல்லாம் இயற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணதேவராயரே வந்து உஷா பரிணயம், ஜாம்பவதி கல்யாணம்ங்கிற நூலெல்லாம் இயற்றியிருக்காரு. அந்த 8 பேர் யாருங்கிறத சொல்லியிருக்காங்க. அல்லசாணி பெத்தனா, இவர் வந்து ஆந்திர கவி பிதாமகர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இவர் எழுதினது வந்து மனுசரிதான். நந்தி திம்மண்ணா, இவங்க வந்து பாரிஜாத கரணமு அப்படிங்கிற மொழியில் எழுதியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து தெலுங்கு மொழியில் எழுதப்பட்டது. துர்ஜாதி வந்து ஹாலத்தி மகாத்மியம் அப்படிங்கிற நூல் எழுதியிருக்காங்க. பிங்காளி சூரண்ணா வந்து பிரபாவதி பிரத்யும். தென்னாலி ராமகிருஷ்ணர் வந்து விகட கவி எழுதியிருக்காரு. மதகிரி மல்லார்னா வந்து ராஜசேகர சரித்திரமும் அந்த நூல் எழுதியிருக்காங்க. ஹயலாரா ஜுபத்ருடு அப்படிங்கிற வந்து ராம புத்தியாமுங்கிற நூல்.
ராமராஜ பூஷணர் வந்து வசு சரிதரம். இது 8 பேருமே 8 நூல்களை எழுதியிருக்காங்க. இவங்க வந்து கிருஷ்ணதேவராயர் அவையில் இருந்தவங்க. ஸோ கட்டடக்கலையை பொறுத்தளவுக்கு மெயினாக என்ன தெரிஞ்சுக்கணும்னா, தூண்களில் காணப்படக்கூடிய நாகபந்தம் அப்படிங்கிற அமைப்பு வந்து விஜயநகர ஆட்சி காலத்தில் தான் பின்பற்றப்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நாகபந்தம்ங்கிற அமைப்பை உருவாக்குறது வந்து விஜயநகர காலத்தில் தான் இருக்குது. கூடு என்ற கட்டுமானத்தில் வரையப்பட்ட செடி கொடிகளை இந்த தூண்களில் காணலாம். அடுத்து ஓவியக்கலை பொறுத்த அளவுக்கு இவங்களுக்கான சான்றுகள் வந்து மதுரை, அழகர் கோயில், கோவில்பட்டி, சிதம்பரம், ஸ்ரீவில்லிபுத்தூர், ஸ்ரீவைகுண்டம் இந்த இடங்களெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து முக்கியமான கோயில்கள் பற்றி சொல்லியிருக்காங்க. விருபாக்ஷர் கோயில் வந்து கொய்சாளர்கள் காலத்தில் கட்டப்பட்டு கிருஷ்ணதேவராயர் ஆட்சி காலத்தில் மெருகூட்டப்பட்டிருக்கு இந்த விருபாக்ஷர் கோயில். இந்த கோயிலோட கிழக்கில் உள்ள கோபுரம் வந்து கான்வெக்ஸ் முறையில், அதாவது புறங்குவிந்த முறையில் கட்டப்பட்டதுன்னு சொல்றாங்க. இவங்க காலத்துல வந்து குதிரை மண்டபம் கட்டியிருக்காங்க. திருவரங்கம் அரங்கநாதர் கோயிலும், காஞ்சி வரதராஜர் கோயிலிலும், வேலூர் ஜலகண்டேஸ்வரர் கோயிலும் காணப்படுது இந்த குதிரை மண்டபங்கள். ஓகேவா? இது ரொம்ப முக்கியமானது. இதுதான் இந்த குதிரை மண்டபம். அடுத்து ஹம்பி தலைநகராக இருந்தது. விஜயநகர ஆட்சி காலத்தில் தலைநகராக இருந்தது தான் இந்த ஹம்பி. ஸோ இங்கேயும் என்ன பண்ணுறோம், அது மட்டும் இல்லாமல் வாணிக தலமாகவும் இருந்திருக்கு. இது வந்து விஜயநகர ஆட்சி காலத்தில் சிதைப்பாடுகள் இந்த நகரில் காணப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. 16ஆம் நூற்றாண்டில் வந்து இங்கு கட்டப்பட்ட விட்டாலா சுவாமி கோயிலும் ஹசாரா ராமசுவாமி கோயிலும் சிறப்பு பெற்றது. அடுத்து தலைக்கோட்டை போர் 1565 அந்த போரில் அழிக்கப்பட்டதுனால இந்த நகரத்தை வந்து யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக அங்கீகரிச்சிருக்காங்க. ஹசாரா ராமசுவாமி கோயில். ஹசாரா ராமசுவாமி கோயில் அப்படின்னா, இந்த ஹசாரா அப்படிங்கிற பாரசீக மொழியில இதுக்கு என்ன அர்த்தம்னா 1000 அப்படிங்கிறது அர்த்தமா இருக்கு. ஹசாரானா 1000. ஸோ அப்போ ஹசாரா ராமசுவாமி கோயிலில் வந்து ராமாயணம் தொடர்பான காட்சிகள் வந்து அதிகமாக காணப்படுதுன்னு சொல்றாங்க இந்த கோயிலில். அடுத்து இங்கே வந்து மகாநவமி திருவிழா காட்சிகள், பாகவதத்தில் கூறப்படும் கிருஷ்ண பகவானுடைய திருவிளையாடல்கள் போன்றவை இங்கு காணப்படுது. ஸோ இங்கே வந்து விஜயநகர ஆட்சி காலத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்ட ஒரு திருவிழானா மகாநவமி திருவிழா. இதோட காட்சிகள் எல்லாமே இந்த கோயிலில் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. திருவிழாக்களை பொறுத்தவரை இப்பதான் பார்த்தோம். மகாநவமி, தீபாவளி, மகர சங்கராந்தி, யுகாதி, கார்த்திகை திருவிழா, கல்யாண உற்சவம், சிவராத்திரி, திருவாதிரை திருவிழா, இந்த மாதிரி ஏகப்பட்ட திருவிழாக்கள் வந்து விஜயநகர ஆட்சி காலத்துல கொண்டாடி இருக்காங்க. அடுத்து விட்டலர் சுவாமி கோயில். ஸோ விட்டலர் வழிபாடு அப்படிங்கிறது என்னன்னா, மராட்டிய பகுதியில் கிருஷ்ண பகவானை விட்டலர், விட்டோபா, பாண்டுரங்கன் அப்படிங்கிற பேர்ல வழிபட்டுற முறைக்கு பேரு தான் விட்டலர் வழிபாடா. கிருஷ்ணரை வழிபட்டிருக்காங்க. இந்த கோயில பாத்தீங்கன்னா மகா மண்டபத்துல 12 அடி உயரம் உள்ள 56 தூண்கள் இருக்குன்னு சொல்றாங்க இந்த கோயில, விட்டலர் சாமி கோயில். அடுத்து திருவண்ணாமலை கோபுரம். ஸோ கோபுரங்களை வந்து இவங்க உருவாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கோயில்களை விரிவுபடுத்தி ஆயிரங்கால் மண்டபம், நூற்றக்கால் மண்டபம், அப்புறம் திருக்குளங்கள், ராஜகோபுரங்கள், இது எல்லாத்தையுமே விஜயநகர அரசர்கள் காலத்தில் ஏற்படுத்தியிருக்காங்க. இவங்க காலத்தில் அமைக்கப்பட்ட கோபுரங்களுக்கு என்ன பேருனா ராய கோபுரங்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. ஸோ இதோட வந்து விஜயநகர பேரரசு முடிஞ்சிருச்சு. நாயன்கார முறையை அறிமுகப்படுத்தினது இவங்க தான். ஸோ இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்து நம்ம டைரக்டா பாமினி அரசை பற்றி பார்க்கலாம். ஸோ இதை பாமினி அரசை தோற்றுவித்தவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாசன் ஹங்கு அப்படின்னு. இவருடைய இயற்பெயர் வந்து அலாவுதீன் ஹாசன் பாமன்சா. ஸோ அலாவுதீன் ஹாசன் பாமன்சா என்று அழைக்கப்பட்ட ஹாசன் கங்கு தான் பாமினி அரசை வந்து தோற்றுவிக்கிறாரு. ஸோ டெல்லி சுல்தான் முகமது பின் துக்ளக் ஆட்சியிலிருந்து தன்னை விடுவித்து கொண்டு அவர் உருவாக்கின ஒரு சுதந்திர அரசு தான் இந்த பாமினி அரசு. இதோட தலைநகர் பார்த்தீங்கன்னா குல்பர்கா. ஸோ இவங்களை பற்றின சான்றுகள்ல நிறைய சொல்லியிருக்காங்க. அண்ட் அயல்நாட்டு பயணியான இபின் பதுதா, அப்துல் ரஜாக், நிகிரின், நூனிஸ் இவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இவங்களோட நிர்வாகத்தை பொறுத்த அளவுக்கு மைய அரசு தான். ஸோ எல்லாமே சென்ட்ரலாக இருக்கக்கூடிய ஒருத்தட்ட தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் இந்த பாமினி சுல்தான் வந்து ஹலிபாவோட மேன்மையான அதிகாரத்தை ஏற்றதாக இருந்திருக்காங்க. ஸோ இவங்களோட அமைச்சர் குழு பாருங்க, ரொம்ப முக்கியமானது. வஹீல் உஸ் சுல்தான் வந்து நாட்டோட துணைத் தலைவராக,
வசீல் ஹுல் அப்படின்னா அமைச்சர்களின் பணியை மேற்பார்வையிடுபவர். அமீர் இ ஜும்லா அவர் வந்து நிதி அமைச்சர். வசீர் இ அஸ்ரஃப் அப்படிங்கிறவங்க வந்து வெளியுறவு அமைச்சராக இருந்திருக்காங்க. நசீர் அப்படிங்கிறவங்க வந்து நிதித்துறை அமைச்சராக இருந்திருக்காங்க. பேஷ்வானா அரசப்படை பொறுப்பாளர். கொத்துவால்னா காவல்துறை தலைவர். ஷதர் இ ஜஹான் அப்படின்னா தலைமை நீதிபதி. இந்த 8 அமைச்சர்களும் வச்சுதான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பாமினி பேரரசு வந்து ஆட்சி செஞ்சிருக்காங்க. மாநில நிர்வாகத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா அலாவுதீன் ஹசன் பாமன்ஷா வந்து எந்தெந்த பிரிவுகளாக பிரிச்சிருக்காரு இந்த பாமினி அரசு அப்படின்னா ஆசனாபாத், தௌலதாபாத், பீடார் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 பிரிவாக பிரிச்சிருக்காரு. ஸோ இதுக்குன்னு சொல்லி ஆளுநர்களை வச்சு அந்த நிர்வாகத்தை நடத்தியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய முகமது ஷாவின் காலத்தில் பேரரசு தரப்புகள் என்ற பகுதிகளாக பிரிக்கப்பட்டு ஆட்சி புரிந்திருக்காங்க. ஸோ இவ்வளோதான் வந்து இவங்களுடைய மாநில நிர்வாகம். சமூக நிலை விட்டுருங்க. வருவாய்த்துறை பார்த்தோம் அப்படின்னா முகமது கவான் என்னும் அமைச்சர் இருந்திருக்காரு. இவர் நிலங்களை அளந்து எல்லைகளை நகர கிராமிய நிலங்களின் எல்லைகள் என சரியாக கணக்கிட்டு அதை ஒவ்வொரு குறிப்பேட்டிலையுமே இடம்பெற செய்திருக்கார். ஸோ நிலங்களை அளந்து எல்லை பிரித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது கவான். அப்புறம் மாநிலத்தில் அரசருக்குன்னு சொல்லி நிலங்கள்லாம் ஒதுக்கியிருக்காங்க. அந்த நிலங்களுக்கு பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹாசா இ சுல்தானி அப்படின்னா அரசர்களுக்கான நிலங்கள். கல்வியை பொறுத்தளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா முஜாஹித் ஷா என்பவர் வந்து ஆதரவற்றவர்களுக்கு பள்ளியை ஏற்படுத்தியிருக்காரு. அப்புறம் குல்பர்கா, பீடார் போன்ற இடத்துல எல்லாம் கல்வி கூடங்கள் இருந்திருக்கு. அப்புறம் சுல்தான் ஃபிரோஸ் ஷா இவர் வந்து இறையியல், அறிவியல், ஜியோமிதி, கணிதம் இதில் எல்லாமே வந்து புலமை பெற்று இருந்திருக்காருன்னு சொல்றாங்க. அப்புறம் பாரசீகத்தில் பிறந்த முகமது கவான் வந்து பாரசீக மொழியிலும் கணிதத்திலும் புலமை வாய்ந்தவராக இருந்திருக்காரு. கட்டடக்கலையை பொறுத்தளவுக்கு குல்பர்காவில் கட்டப்பட்ட ஜாமி மசூதி பாரசீக முஸ்லிம் கைவினை கலைஞர்களால் கட்டப்பட்டிருக்கு குல்பர்காவில். அப்புறம் வந்து கோல்கொண்டா, கோல்கும்பாஸ் இதெல்லாமே இவங்களுடைய காலத்தில் பாமினி காலத்தில் தான் கட்டப்பட்டிருக்கு. குல்பர்காவில் உள்ள இந்த ஜாமி மசூதி பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த மசூதி வந்து முதலாம் முகமது ஷா தான் தொடங்கியிருக்காரு. கிபி 1367 முடிச்சிருக்காங்க. இந்த மசூதி 63 அறை கோள வடிவ குவிமாடங்கள் கொண்ட விதமான அமைப்பால் முற்றிலும் மூடப்பட்டது. படம் கொடுத்துருக்காங்களா? இல்லை, படம் கொடுக்கல. ஸோ இதுதான் வந்து குல்பர்காவில் உள்ள ஜாமி மசூதி பற்றின சிறப்பு. அடுத்து கோல்கொண்டா கோட்டை ரொம்ப முக்கியமானது. இதை வந்து ராஜகிருஷ்ணதேவ் அவர்கள் காகத்தில் என்ற காகத்திய அரசரால் கட்டப்பட்ட கோட்டை. ஓகேவா? ஸோ கோல்கொண்டாவை கட்டியவர் வந்து ராஜகிருஷ்ணதேவ். இந்த கோட்டை இருந்த பகுதிக்கு பேர் வந்து முகமது நகர்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து குதுப்ஷா வம்சத்தோட தலைநகராகவும் இந்த கோட்டை விளங்கியிருக்கு. கோட்டையின் ஒளி அமைப்பு அடிப்படையில் இது சிறந்த கட்டடக்கலையின் அம்சமாக சொல்றாங்க. இக்கோட்டையின் உயர்ந்த பகுதி வந்து பாலா ஹிசார் என அழைக்கப்படுகிறது. கோல்கொண்டா கோட்டையோட உயர்ந்த பகுதிக்கு பேரு பாலா கிஷார் அப்படின்னு அழைக்கப்பட்டது. இந்த கோட்டையோட நுழைவாயில் என்னவா அழைக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பதேதர் வாசா அப்படின்னு அழைக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் 17ஆம் நூற்றாண்டோட வைர சந்தையாக இந்த கோல்கொண்டா கோட்டை திகழ்ந்திருக்கு அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. அடுத்து கோல்கும்பாஸ் மசூதி, இது ரொம்ப முக்கியமானது. இது வந்து தக்கான சுல்தானம்ங்கிற கட்டடக்கலையின் பாணியில கட்டப்பட்டிருக்கு. பிஜப்பூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு அடக்கத்தலம் அப்படிங்கிறதா வந்து இந்த கோல்கும்பாஸ் மசூதி. ஸோ இதோட நீள, அகலம் மற்றும் உயரம் வந்து 47.5 மீட்டர் சமமாக இருக்குமா. நீளம், அகலம், உயரம் எல்லாமே 47.5 மீட்டராக இருக்கும். இந்த அடக்கத்தலம் வந்து உலகின் மிகப்பெரிய ஒற்றை அறை இடைவெளிகள் கொண்டதாக இருக்கு கோல்கும்பாஸ் மசூதி. ஸோ இதுதான் வந்து அந்த கோல்கும்பாஸ் மசூதி. ஸோ இதில் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, அதாவது இந்த கட்டடத்தோட மையத்தில் நின்று பேசினாலும் வேற எல்லா பகுதியிலையுமே தெளிவாக கேட்குமா. ஓகேவா? ஸோ நார்மலாக மையத்தில் நின்று பேசும்போது எல்லா பக்கத்துலையுமே தெளிவாக கேட்குற மாதிரி இந்த ஒளி அமைப்பு உடையதாக இந்த கோல்கும்பாஸ் சமாதி வந்து அமைஞ்சிருக்கு. அடுத்து தக்கான சுல்தான கலை.
பாரசீக கட்டடக்கலையை மையமாக வச்சு தான் இந்த பாமினி சுல்தான்கள் தங்களுடைய எல்லா கட்டடங்களையுமே கட்டியிருக்காங்க. அதாவது வட்ட வடிவ கட்டிடங்களாக இருக்கும், கனசதுர வடிவ கட்டிடங்களாக கட்டியிருக்காங்க. இதுக்கு பேர் தான் தக்கான சுல்தான கலை அப்படின்னு அழைக்கப்படுது. ஓவியக்கலை அப்படிங்கிறதுல முணுமுணுக்கும் அரங்கம் சொல்லியிருக்காங்க. அதாவது பிஜப்பூர்ல உள்ள கொல்கும்பாஸ் தான் முணுமுணுக்கும் அரங்கம் அப்படின்னு அழைக்கப்படுது. ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, எங்கேயாவது ஒரு இடத்துல நின்று பேசினாலும் மற்ற எல்லா பகுதியிலுமே தெளிவாக கேட்கும் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து எதிரொலியை எதிர்முனையில் துல்லியமாக கேட்க முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டடக்கலை அமைப்பு முறையில் கட்டப்பட்டது. அதனால தான் இதுக்கு முணுமுணுக்கும் அரங்கம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிஜப்பூரில் கட்டப்பட்ட இப்ராஹிம் ரவுசாவிற்கும் அகமது நகரில் உள்ள பாராபாக் ஆகியவற்றிற்குமான தக்கான சுல்தான் கலை தான் அடிப்படையாக அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட வந்து பாமினி அரசுங்கிறது முடிஞ்சிடுச்சு. இல்லை மெயினாக வந்து குல்பர்காவில் உள்ள ஜும்மா மசூதி, கோல்கொண்டா கோட்டை, அப்புறம் கொல்கும்பாஸ் கட்டடம், இது எல்லாமே பாமினி அரசோட கட்டடக்கலைக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து முகலாயர் காலத்துக்கு வர்றோம். ஸோ பாபர் அப்படிங்கிற முகலாயர் தான் வந்து ஃபஸ்ட்டு இந்த பேரரசை உருவாக்குறாரு. 1526 கிபி 1526 உருவாக்குறாரு. அந்த முகலாய பேரரசில் தான் ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜகான், அவுரங்கசீப் போன்ற மன்னர்கள் எல்லாமே வந்து ஆட்சி செய்கிறாங்க. ஸோ இவங்களை பற்றின சான்றுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாபர் எழுதிய சுயசரிதையான பாபர் நாமா. ஸோ பாபரை பற்றி அவரே எழுதிக்கிட்ட சுயசரிதை தான் பாபர் நாமா. அவருடைய மகள் வந்து குல்பதான் பேகம், இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹுமாயூன் நாமாவை எழுதியிருக்காங்க. ஓகேவா. அப்புறம் அபுல் பாசல் எழுதின ஐனி அக்பரி, அக்பர் நாமாங்கிற நூல். அப்புறம் வந்து டாவர்னியர், பெர்னியர், மனுசி போன்ற வெளிநாட்டவரோட குறிப்புகள் மூலமாக நம்ம முகலாய பேரரசை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பதேபூர் சிக்ரி, தாஜ்மஹால், ஜும்மா மசூதி, டெல்லி செங்கோட்டை, இது எல்லாமே முகலாயர் காலத்தில் கட்டப்பட்டது. ஆட்சி முறை அப்படின்னா இவங்க அதாவது பேரரசுகள் எனப்பட்ட பரந்த நிலப்பரப்பை ஆட்சி செய்த மன்னருக்கு பேர் வந்து பாதுஷா அப்படின்னு அழைச்சிருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா மற்ற அமைச்சர்கள் வந்து வகீல் அப்படின்னா தலைமை அமைச்சராம், திவானி ஆளானா நிதி அமைச்சர், மீர் பக்ஷி அப்படின்னா இராணுவ தலைவர், சதர் உஸ் சுடூர் சமயத்துறை அமைச்சர், கானி ஷாமன் உயர் அரண்மனை அலுவலராக இருந்திருக்காங்க, தலைமை ஹாசி அப்படின்னது தலைமை நீதிபதியாக இருந்திருக்காங்க. ஸோ இவங்களுக்கு கீழேயும் நிறைய அமைச்சர்கள் இருந்திருக்காங்க. தராகோ இ தாக் சௌஹி அப்படின்னா ஒற்றைத்துறை தலைவர், மீர் ஐ அடிஷ் அப்படின்னா பீரங்கி படை தலைவர், மீர் ஐ பஹரி அப்படின்னா சிறு கப்பற்படை தலைவர், மீர்பார்னா காடுகளோட பொறுப்பாளர், மீர் தோசக் அப்படின்னா அவை சடங்குகளின் பொறுப்பாளர். ஸோ இவங்க எல்லாருமே வந்து முகலாயர்களுடைய ஆட்சியில் இருந்த அரசர்கள், அவர்களுக்கு கீழே பணியாற்றியவர்கள். நில வருவாயை மொத்தம் 8 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து நிலவரி, சுங்கவரி, அன்பளிப்பு, அக்கசாலை, சகாத், அப்புறம் வந்து வாரிசற்ற மண் சப்தார் சொத்து, உப்பு உவரி, கற்கானா, இந்த மாதிரின்னு சொல்லி வரியை வந்து வாங்கியிருக்காங்க. முகலாய பேரரசோட இந்த நில வருவாய் முறையை வரையறுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அக்பர். ஸோ இவருடைய நில வருவாய் துறையில இருந்தவர் தான் ராஜா தோடர்மால். இவருடைய ஆலோசனையின்படி தான் ஜப்திங்கிற முறையையே அக்பர் செயல்படுத்தியிருக்காரு. ஓகேவா. ஸோ விளைச்சலின் அடிப்படையில் நிலங்களை வந்து 4 பிரிவாக பிரித்து வசூல் பண்ணியிருக்காங்க, வரி வசூல் பண்ணியிருக்காங்க. அந்த பிரிவுகள் வந்து போலாஜ், பரௌதி, சச்சார், பான்சார் அப்படிங்கிற 4 பிரிவுகள். அடுத்து படை நிர்வாகம். ஸோ குதிரைப்படை, காலாட்படை, பீரங்கிப்படை, கடற்படை, யானைப்படை, இந்த படைகள் எல்லாமே இருந்திருக்கு. மன்சப்தாரி முறையை வந்து அக்பர் தான் அறிமுகப்படுத்தியிருக்கார். ரொம்ப முக்கியமானது, கேட்பாங்க. இந்த முறை வச்சு தான் படைகள்லாம் முறைப்படுத்தப்பட்டன. குதிரைப்படை வீரர்களுக்கு பெயர் வந்து சில்லேஸ்தா. மன்சப்தாரி முறை வந்து கிபி 1571 அக்பர் ஏற்படுத்திய படை நிர்வாக முறை தான் வந்து இந்த முறை, மன்சப்தாரி முறை. மன்சப் அப்படிங்கிற ஒரு அரபு சொல்லுக்கு என்ன பொருள்னா தரம் அல்லது தகுதியின் பொருளாம். 10 முதல் 10,000 வரையிலான தரவரிசை அடிப்படையில் வீரர்களை பிரிச்சிருக்காங்க இந்த மன்சப்தாரி முறைப்படி. அடுத்து சமூக நிலை. சமூக நிலையில் என்ன சொல்லியிருக்காங்க, ஷேக் சதாஸ் எனப்பட்ட இந்திய முஸ்லிம்களுக்கு சமூகத்தில் உயர் மதிப்பு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான்.
அடுத்து கல்வியை பொறுத்தளவுக்கு மக்தப், மதர்சாங்கிற உயர்கல்வி நிறுவனங்கள் எல்லாமே வந்து இஸ்லாமியர்களுக்கான கல்வியை வந்து போதிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பாரசீக மொழி வந்து அரசவை மொழியாக இஸ்லாமிய கல்வி முறையில் பயிற்று மொழியாகவும் இருந்திருக்கு. என்ன மொழி? பாரசீக மொழி. பொருளாதார நிலையை பொறுத்தளவுக்கு வேளாண்மை தான். 17ஆம் நூற்றாண்டில் புகையிலை, மக்காச்சோளம், உருளைக்கிழங்கு, மிளகாய் போன்ற வேளாண்மை பயிர்கள் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்து சேத் மற்றும் போரா அப்படின்னு அழைக்கப்பட்டவங்க வந்து வணிகர்கள். இதே இது உள்நாட்டு வணிகத்தில் ஈடுபடக்கூடிய வணிகர்களுக்கு வேறு பாணிக்னு சொல்கிறாங்க. அதே இது வந்து மொத்த தானிய வணிகத்தில் ஈடுபடக்கூடிய வணிகர்களுக்கு பேர் வந்து பஞ்சாராக்கள். இந்த மாதிரியெல்லாம் பேர் வச்சு அழைச்சிருக்காங்க. ஜவுளி ஏற்றுமதி மையமாக சோழமண்டல கடற்கரை திகழ்ந்திருக்கு. அடுத்து டெல்லி, பனாரஸ், சூனார் இந்த மாதிரியான இடங்கள்ல மட்பாண்டங்கள் செஞ்சிருக்காங்க. குஜராத் பகுதிகளில் பருத்தி ஆடைகளை தயாரிச்சிருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க அயல் நாடுகளுக்கு. அக்பர் காலத்துல 1000க்கும் மேற்பட்ட கற்கானாக்கள் அப்படிங்கிற தொழிற்சாலைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி அபுல் பாசல் கூறுகிறார். பேரரசை வந்து சுபாக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மாநிலம் பிரிச்சிருக்காங்க. அகைன் அந்த சுபாக்களை வந்து சர்க்கார்னு சொல்லக்கூடிய மாவட்டங்களாக பிரிச்சிருக்காங்க. அந்த மாவட்டங்களை பர்கானாக்களாக பிரிச்சிருக்காங்க. சுபாக்கள் என்ற மாநிலங்களை ஆட்சி செய்பவர் வந்து சுபேதார். சதர் என்ற சமயத்துறை அமைச்சர் இருந்திருக்காங்க. மாநில பக்ஷி அப்படிங்கிற வழக்கு அலுவலர் இருந்திருக்காங்க. கொத்துவால் என்ற நகர சிறப்பு நிர்வாக அலுவலகர்கள்லாம் இருந்திருக்காங்க. சர்க்கார்களை பஜ்தார் என்பவரும் பர்ஹானாக்களை ஷிக்தார் என்பவரும் ஆட்சி செஞ்சிருக்காங்க. சமயநிலை பொறுத்தளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா முகலாயர் காலத்தில் இஸ்லாமிய சமய அடிப்படையிலான அரசு தான் நடைபெற்றிருக்குது அப்படின்றாலும் அக்பர் சமய சார்பற்றவராக இருந்திருக்காரு. ரஜபுத்திரர்களுடன் கொண்டிருந்த நட்பின் காரணமாக கிபி 1563 புனித பயணங்கள் மீதான வரியை வந்து கிபி 1564 இஸ்லாமியர் அல்லாதோர் செலுத்திய ஜிசியாங்கிற வரியையும் நீக்கியிருக்காரு அக்பர். இந்துக்களிடத்துல வந்து சதிமுறை, ஜவுஹார் முறை இதெல்லாமே இருந்திருக்கு. அதாவது இந்து பெண்கள் தீக்குளிக்கும் முறை இதெல்லாமே இருந்திருக்கு. ஆனா அதை எதிர்த்திருக்காரு. 1575 இபாதத் கானா என்ற சமய பிரார்த்தனை மற்றும் விவாத கூடத்தை அக்பர் நிறுவியிருக்காரு. அண்ட் 1579 தவறுபட ஆணையை வெளியிட்டிருக்காரு. அது என்னடா தவறுபட ஆணை அப்படின்னா, சமய விவகாரத்தில் மன்னர் தவறிழைக்க மாட்டார் என்று மன்னர் வெளியிடக்கூடிய அறிவிப்பு தான் தவறுபட ஆணையா. ஸோ இதையுமே வந்து அக்பர் வந்து வெளியிட்டிருக்காரு. அடுத்து பார்த்தோம்னா அக்பர் தீன் இலாஹி தெய்வீக சமயம்ங்கிற ஒரு புதிய சமயத்தை தோற்றுவித்திருக்காரு. ரொம்ப முக்கியமானது. கட்டடக்கலை பொறுத்தளவுக்கு மெயினாக ஷாஜஹான் அண்ட் அக்பர் தான் வந்து நிறைய கட்டடங்களை கட்டியிருக்காங்க. எல்லாமே பாரசீக பாணியில் கட்டியிருக்காங்க. அக்பர் காலத்தில் வந்து ஹுமாயூனுக்கு கல்லறை ஏற்படுத்தியிருக்காங்க. அப்போ பதேபூர் சிக்ரியிலையும் நிறைய கட்டிடங்கள் கட்டியிருக்காங்க. புலந்தர் வாசா அதாவது பதேபூர் சிக்ரியோட நுழைவாயில் இதையுமே கட்டியிருக்காங்க. அதுக்கு அக்பருக்கு அப்புறம் வந்த ஜஹாங்கீர், சிக்கந்தரா என்ற இடத்துல அக்பரோட கல்லறையை கட்டியிருக்காரு. ஸோ சிக்கந்தராங்கிற இடத்துல அக்பரின் கல்லறையை கட்டியவர் வந்து ஜஹாங்கீர். அடுத்து ரொம்ப முக்கியமானவர் ஷாஜகான். இவருடைய காலத்தில் தான் வந்து முகலாய கட்டடக்கலையின் பொற்காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவருடைய காலத்தில் தான் தாஜ்மஹால் வந்து கட்டப்பட்டிருக்கு. ஸோ அர்ஜுமன் பானு பேகம் அப்படிங்கிற இயற்பெயர் கொண்ட அவரோட மனைவி மும்தாஜுக்காக தான் வந்து நினைவாக இந்த ஆக்ராவில் தாஜ்மஹால் வந்து கட்டப்பட்டிருக்கு யமுனை நதிக்கரையில். ஸோ இதுக்காக நிறைய கட்டடக்கலை வல்லுநர்கள் நிறைய நாட்டிலேருந்து வந்திருக்காங்க. அண்ட் இதை கட்டுமான பணியை ஒருங்கிணைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உஸ்தாத் அகமது லஹாவரி அப்படிங்கிறவர் தான் வந்து ஒருங்கிணைச்சு இதை கட்டியிருக்காரு. இந்த பளிங்கு கற்கள் வந்து மெஹர்கானா அப்படிங்கிற பகுதியிலேருந்து வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பூ வேலைப்பாடுகளுக்கு பேர் வந்து பியூட்ரா அப்படின்ற பேர் வச்சிருக்காங்க. ஷாஜஹான் காலத்தில் வேற என்னென்னலாம் கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் செங்கோட்டை, ஜும்மா மசூதி எல்லாமே கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மோதி மசூதி, முத்து மசூதி, திவானி இது எல்லாமுமே இவருடைய காலத்தில் கட்டப்பட்டதான். ஸோ அடுத்து இலக்கியங்கள்.
தாரிகி ரஷீதி அப்படிங்கிற நூலை எழுதினவர் வந்து மிர்சா ஹைதர் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. இது வந்து பாபர், ஹுமாயூன் இவங்களை பத்தின தகவல்கள் எல்லாமே இந்த தாரிகி ரஷீதில் எழுதப்பட்டிருக்கு. நிஜாமுத்தீன் பக்ஷி என்பவர் எழுதினது வந்து தாபஹத் இ அக்பரி அப்படிங்கிற நூல். இது வந்து அக்பரோட ஆட்சி முறையை குறிப்பிடக்கூடிய நூல். அடுத்து ஜஹாங்கீர், அவர் எழுதின துஷுக் இ ஜஹாங்கீரி அப்படிங்கிறது அவருடைய சுயசரிதை நூல். அதை ஜஹாங்கீர் தான் எழுதியிருக்காரு. அப்துல் ஹமீத் லாகூரி, அவர் எழுதினது வந்து பாதுஷா நாமா. அது மட்டும் இல்ல, இனாயத் கான் எழுதிய ஷாஜஹான் நாமா. இது எல்லாமே வந்து ஷாஜஹானுடைய ஆட்சி காலத்தை பற்றி குறிப்பிடப்படுது. அடுத்து மிர்ஷா முகமது கான் எழுதிய ஆலம்கீர் நாமா. இந்த நூல் வந்து அவுரங்கசீப்போட ஆட்சி காலத்தை பற்றி குறிப்பிடப்படுது. அப்ப இது யார் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அடுத்து ரொம்ப முக்கியம், தாஜ்மஹால். தாஜ்மஹால் உலக பாரம்பரிய சின்னமா யுனெஸ்கோ அறிவித்தது 1983. அடுத்து இசைக்கலையில பொறுத்தளவுக்கு அக்பர் ஆட்சி காலத்துல தான் இசைக்கலைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து நக்காரா அப்படிங்கிற இசைக்கருவியை வாசிப்பதுல வந்து அக்பர் வந்து புலமை பெற்றவராக இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இவரோட அரசவையில வந்து மியான் தான்சேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இசைக்கலைஞர்கள் இருந்திருக்காங்க. அடுத்து பாபர் நாமா. பாபரால துருக்கி மொழியில எழுதப்பட்ட நூல் தான் பாபர் நாமா. இவருடைய காலம் பற்றி எல்லாத்தையுமே எழுதியிருக்காங்க. இளமை காலம், அவரோட வெற்றிகள், தோல்விகள், சமூக சமய நிலை, இது எல்லாத்தையுமே எழுதியிருப்பாங்க இந்த நூலில். அது மட்டும் இல்லாமல் அக்பரோட வேண்டுகோளுக்கிணங்க அப்துல் ரஹீம் பாரசீக மொழியில் இதை மொழிபெயர்த்திருக்காரு இந்த பாபர் நாமாவை. அது மட்டும் இல்லாமல் வில்லியம் எர்ஸ்கின் லைடன் இவங்க எல்லாமே ஆங்கில மொழியில் மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்காங்க. பாவற்றி கோட்லிங்கிறவர் பிரெஞ்சு மொழியிலையும் இதை மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்காங்க பாபர் நாமாவை. அடுத்து ஓவியக்கலை. முக்கியமான 2 ஓவியர்கள் இருந்திருக்காங்க. மீர் சையது அலி, அப்துல் சமதுங்கிற 2 ஓவியர்கள் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேரை ஆதரிச்சிருக்காங்க. பஷ்வான், மிஸ்கினா, தஸ்வந்த்னு சொல்லக்கூடிய ஓவிய கலைஞர்களை ஆதரிச்சிருக்காங்க. அடுத்து முகலாய மன்னரான பாபரால் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது எதுன்னு பார்த்தீங்கன்னா பீரங்கி படை. பீரங்கி படையை முதலில் அறிமுகப்படுத்தியது பாபர். அது மட்டும் இல்லாமல் நிறைய படையமைப்பில் புதிய மாற்றத்தை உருவாக்கிறதுனால, அது மட்டும் இல்லாமல் துலுக்மா அப்படின்னு சொல்லக்கூடிய போர் முறை மராத்தியரின் கொரில்லா போர் முறைக்கு அடிப்படையாக அமைஞ்சது. துலுக்மாங்கிற போர் முறையையும் அறிமுகப்படுத்தியிருக்காரு பாபர். அவ்வளோதான், இதோட ரொம்ப பெரிய லெசன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 1 வேர்ட்ஸ் பார்த்துருவோம். மௌரியர் காலத்தில் உரிமையியல் நீதிமன்றங்கள் எந்த பெயரால் அழைக்கப்பட்டதுன்னா தர்மஸ்தானியம் என்று அழைக்கப்பட்டது. இதில் சரியாக பொறுத்த சொல்லியிருக்காங்க. பாணினிங்கிறது வந்து அஷ்டத்யாயி அப்படிங்கிறது. இதில் எல்லாமே கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. ஓகேவா? அதான் சொல்லியிருக்காங்க. வியாதினா வியாக்கரணம், பத்ராபாகுனா கல்ப சூத்திரம், கௌட்டிலியர் அர்த்தசாஸ்திரம், எல்லாமே கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. நாகார்ஜுனரால் எழுதப்பட்ட நூல் மத்தியமிக சூத்திரம் அப்படிங்கிற நூல். 4வது பௌத்த சமய மாநாடு நடைபெற்ற இடம் காஷ்மீர். குப்தர் காலத்தில் முக்கிய வணிக மையமாக விளங்கியது வந்து பிரயாகை. பின்வரும் கூற்றுகளில் ஆரியப்பட்டருக்கு பொருந்தாததை சுட்டி காட்டுகிற சரக சம்ஹிதா என்ற மருத்துவ நூலை எழுதினார் என்பது தவறு. பின்வருவனவற்றில் கோயில் நகரமாக சுட்டப்படுவதை தேர்ந்தெடுக்க. ஐகோல். ராஷ்டிரகூடர்கள் காலத்தில் விளைநிலத்திற்கு விதிக்கப்பட்ட வரி உத்தரங்கம். கொய்ச்சாளர்களின் நிர்வாக அமைப்பிற்கு வழங்கப்பட்ட பெயர் பஞ்சபிரதான். பொறுத்து சொல்லியிருக்காங்க. குடைவரை கோயில் 1ஆம் நரசிம்மவர்மன். ஒற்றை கல் ரதங்கள் 1ஆம் மகேந்திரவர்மன். கட்டுமான கோயில்கள் வந்து கிருஷ்ணதேவராயர். ராய கோபுரங்கள் நந்திவர்மன் பாணி. அடுத்து பின்வரும் கூற்றையும் காரணத்தையும் படித்து சரியான விடை குறிப்பை தேர்ந்தெடுக்கன்னு சொல்லியிருக்காங்க. கூற்று வந்து 1ஆம் மகேந்திரவர்மன் சங்கீரண சாதி என்ற விருப்ப பெயர் பெற்றிருந்தார். இது சரி. அவர் பரிவாதினி என்ற வீணையை மீட்டுவதில் வல்லவர். 2மே சரி. கல்வியில் கரையில்லாத காஞ்சி மாநகர் அப்படின்னு கூறியவர் வந்து திருநாவுக்கரசர். 1ஆம் ராஜராஜன் காலத்தில் வேதங்களையும் இலக்கணங்களையும் கற்பிக்கும் ஆசிரியரின் தகுதிகளை கூறும் கல்வெட்டு எண்ணாயிரம் கல்வெட்டு. பிற்கால பாண்டியர்கள் பற்றி அறிய உதவும் கல்வெட்டு வந்து உத்திரமேரு.
பாண்டியர் காலத்தில் நூலகத்திற்கு வழங்கப்பட்ட பெயர் வந்து சரஸ்வதி பண்டாரம். தவறாக பொருந்தியுள்ள இணை வந்து கான்இ சாமன்கிறது தலைமை நீதிபதினு சொல்லியிருக்காங்க. தலைமை நீதிபதினா காஷி உல் உசாத் அப்படின்னு வரணும். அமிர்த குஷ்ரு எழுதிய பாரசீக மொழி கவிதை கஜல். விஜயநகர காலத்தில் வருகை புரியாத அயல்நாட்டு பயணியை தேர்ந்தெடுக்க வந்து சர் தாமஸ் ரோ. கோல்கொண்டா கோட்டையை கட்டியவர் வந்து ராஜா கிருஷ்ணதேவ். பொறுத்துக. ஸோ இதுக்கு வந்து மேட்ச் ஆகிறது வந்து பார்த்தோன்னா பாபருக்கு பாபர் நாமா, குல்பதன் பேகம் வந்து ஹுமாயூன் நாமா எழுதியிருப்பாங்க, அபுல் பாசல் வந்து அக்பர் நாமா எழுதியிருப்பாரு, இனாயத் கான் வந்து ஷாஜகான் நாமா. ஸோ ஆப்ஷன் வந்து 2, 3, 4, 1 வரணும். ஸோ இதில் வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. பீரங்கியை முதலில் இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் பாபர். தாஜ்மஹால் கட்டுமான பணியை ஒருங்கிணைத்தவர் உஸ்தாத் அகமது லகாவரி. முகலாயர் கால ஓவியங்கள் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட வண்ணம் வந்து நீலமும் பச்சையும். சீக்கியர்களுக்கு அமிர்தசரஸில் பொற்கோயில் கட்டுவதற்கு நிலத்தை தானமாக வழங்கியவர் வந்து அக்பர். முகலாயர் காலத்தில் நீதி சங்கிலி முறை அறிமுகப்படுத்தியவர் வந்து ஜஹாங்கீர். பொறுத்துக. சோழ மண்டலம் திருச்சி தஞ்சை. ஜெயங்கொண்ட சோழ மண்டலம் வந்து தொண்டை நாடு. மும்முடி சோழ மண்டலம் வந்து இலங்கை. மலை மண்டலம் வந்து கேரளா. முதலாம் சமுத்திரகுப்தரோட போர் வெற்றிகள் படைத்திறன் பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு வந்து அலகாபாத் தூண் கல்வெட்டு. ஸோ இதோட இந்த லெசன் முடிஞ்சு. இதுக்கப்புறம் வரக்கூடிய டாபிக்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.